நம்ம நட்பு ரீதியா பேசிக்கிடுவோம். ரைட் பிரதர். என்ன சாரி. ஓகே ரைட். எனக்கு 500 100 50 100 இல்லைண்ணா, நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ தப்பு இல்ல பிரதர். அது அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. திமுகவில் சேருமாறு தன்னிடம் 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக குற்றம் சாட்டிய ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ விஜய் சரவணன் பேரம் பேசியதாக கூறப்படும் ஆடியோ ஆதாரத்தை வெளியிட்டார். நம்ம நட்பு ரீதியா பேசிக்கிடுவோம். ரைட் பிரதர். என்ன சாரி. ஓகே ரைட். எனக்கு 100 50 100 இல்லைண்ணா, நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ தப்பு இல்ல பிரதர். அது அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே பிரதர். ஏதோ தவறுதா நினைக்க வேண்டாம். சரியா? தவறுதா நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்ப நான் அந்த அளவுக்கு தீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல பணம் கொடுத்தா சரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் சேர வேண்டும் என அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பேரம் பேசியதாகவும், ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வோம் என்று தெரியாது என மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தாம் தாவேகவிலிருந்து விலக மாட்டேன் என்றும் விஜய் சரவணன் கூறினார். அனிதா ராசன் அவர்லாம் இன்றைக்கி ஒரு இதில் பேசியிருந்தாங்க, குதிரை பேருன்னு. அப்போ நீங்கள் செய்ததெல்லாம் என்ன பேரம்? நீங்கள் வந்து வாய் முறையில் பொய்யா சொல்கிறீங்க. நான் எவிடன்ஸாக கொடுக்க முடியும். என்னோட எம்எல்ஏ கோட்ரஸ் ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்துருந்து நான் அன்றைக்கி வந்து மிரட்டுறாங்க. இதனிடையே ஆடியோ விவகாரம் தொடர்பாக விஜய் சரவணனிடம் தூத்துக்குடி மாவட்ட உளவுத்துறையினர் விசாரணை நடத்தினர்.